பழனி அருகே அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரசாரம் நடைபெற்றது. நாவல்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம், மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனை திட்டங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். 4 ஆண்டு கால விடிய ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொண்டனர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட செயலாளர் பாலகங்கா கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனை விளக்க பிரசுரங்களை வியாபாரிகளிடம் வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சுலைமான் தலைமையில் பகுதி செயலாளர்கள் சம்பத்குமார், கே துரைராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடிய அரசின் 4 ஆண்டு கால அவலங்களை மக்களிடம் எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் பி சந்தானகிருஷ்ணன், கழக பொதுக்குழு உறுப்பினர் எம் புரசை கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சோழத்தரத்தில் அதிமுக சாதனை விளக்க பிரசுர விநியோகம் மற்றும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கே பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று திமுக அரசின் அவலங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமை வகித்தார். ஏற்பாடுகளை ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி பிரகாஷ் செய்திருந்தார். தஞ்சை மாவட்டம் சோழபுரத்தில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே பாரதி மோகன் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியின் அவலங்கள் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன், மாநில அம்மா பேரவை செயலாளர் AVK அசோக்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.